والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களையும் ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்து ஆரோக்கியத்துடன் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். அன்பானவர்களே, ரமலானை அடைவது ஒன்றிருக்கின்றது, இன்னமொன்று ரமலானை ஆரோக்கியத்துடன் அடைவது ஒன்று இருக்கிறது. ரமலானை அடைவது கெட்டித்தனம், ஆனால் அந்த ரமலானை ஆரோக்கியத்துடன் பெறுவது அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஆகவே இன்று பாருங்க, நாம் எல்லாம் தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில இஅ்திகாஃபுடைய நியத்தோட கடைசி 10 உயிர்ப்பிக்கணும், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோட தேட்டத்துடன் நாம் எத்தனையோ பேர் இந்த பள்ளிவாசலில் இருக்கின்றோம். நாம் பள்ளிவாசலுக்குள் வந்து அமல் செய்கிறோம், இபாதத் செய்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் நிஅமத். எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள் பள்ளிக்கு வெளியில, எத்தனையோ பேர்கள் பஜார்ல. அவர்களுக்கு வராத சிந்தனை, அவர்களுக்கு வராத ஆசை, தேட்டம் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். எம்மை பள்ளிவாசலுக்குள் அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு அருட்கொடை. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ரமலான் எம்மை அடைந்து இப்பொழுது 25வது தராவீகை தொழுதுவிட்டு நாம் அனைவர்களும் விடை கொடுத்து விட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான், ஒன்று திங்கள் ரமலான் முடிந்துவிடும், அல்லது செவ்வாய் பெருநாள் கொண்டாடுவோம். திங்கள் அல்லது செவ்வாய், இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் மீதமாக இருக்கின்றது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்த்த விடயத்தை நான் அடைந்து விட்டேனா? இந்த ரமலான் என்னிடத்திலே எதிர்பார்த்த விடயம் அடைந்து விட்டதா? எல்லாம் கிடைச்சிட்டு உடுப்படுதாஜா, எல்லாரும் உடுப்படுத்திட்டோம், வீடு வாசல் கிடைச்சிட்டு, தொழில் கிடைச்சிட்டு, பெண்களுக்கு நல்ல சம்பந்தம், நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டு, கல்யாணம் முடிச்சோம், புள்ள கிடைச்சிட்டு, எல்லாம் கிடைச்சிட்டு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிட்டா? நாம சிந்திக்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன குறைய வச்சிருக்கான்? அல்லாஹ் நமக்கு எந்த குறையையும் வைக்கல. நாலா பக்கமும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் எமக்கு கொட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாம் எம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டதா? அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அனைத்து பிரார்த்தனையிலையும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிலாக், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன். நம்மளை எல்லாரும் பொருந்திருக்கலாம், இந்த ஊர் பொருந்திருக்கும், நம்மள மனைவி பொருந்திருப்பா, நம்மளோட கணவன் பொருந்திருப்பாங்க, எல்லாரும் நம்மள நல்லம் என்று செல்வாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? அல்லாஹ்வுடைய பார்வையில சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய தனிமையையும் என்னுடைய கூட்டு வாழ்க்கையையும் ஒப்பிடு செஞ்சு பார்க்கணும். நான் தனிமையில் இருக்கக்குள்ள எப்படி இருக்கேன்? கூட்டாக இருக்கக்குள்ள எப்படி இருக்கேன்? தனிமையில இருக்கும் பொழுது எனது நடவடிக்கை என்ன? கூட்டாக இருக்கும் பொழுது எனது நடவடிக்கை என்ன? இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நான் ஒரு விஷயத்தை பேசுறேன், ஆனால் என்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? எனது சொல்லையும் செயலையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேட்க வேண்டும். எது கிடைச்சாலும்
அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கவில்லை என்றால் ஃபெயிலியர். இந்த ரமலானுடைய முக்கியமான நோக்கமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். அதுக்குத்தானே நாம இஅ்திகாஃப் ராவ் விடிய விடிய பள்ளி வாசல்ல தூங்குறோம். ராவு விடிய விடிய பள்ளி வாசல்ல கால் கடுக்க கடுக்க நின்று வணங்குறோம். நோன்பு திறந்தோடனே ஒரு டயர்டு ஒன்று வரும். அந்த டயர்டுக்கு உடம்பும் மனசும் செல்லும் தூங்கண்டு. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தோளை கழுகிக்கு உடுப்ப போட்டுக்கு வந்து 20 ரக்காத் தொழுகிறது இருக்கலா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக பெரும் தியாகம். 2 ரக்காத் தொழுகிறதே கஷ்டம். 20 ரக்காத் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் என்றால் 2 ரக்காத் தொழுகிறது இன்று சமூகத்துக்கு கஷ்டம். தாய்மார்கள் அல்லாஹு அக்பர், அவர்களுடைய தியாகம் அது சொல்லொன்னா. நாம எழும்புறத்துக்கு முந்தி தஹஜ்ஜுத்துக்கு சஹருடைய நேரத்தில் ஒளிம்பிட்டாங்க. சமைச்சி சோறாக்கி கரைய சூடாக்கி சுஃப்ரா விரிச்சி சாப்பாடு வச்சு டீ ஊத்தி எல்லாம் செஞ்சு கணவனையும் பிள்ளையையும் எழுப்பாட்டி சுப்ராவில் கொண்டு போய் வச்சா நம்முட வேலை என்ன? சாப்பிட்ற வேலை, குடிக்கிற வேலை. நாம குடிச்சு முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்பதான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நாம பள்ளிவாசலுக்கு வந்துருவோம். நாம் சாப்பிட்ட பிங்கானையும் சுப்ராவையும் கழுகி துப்புரவு செஞ்சு குசினியெல்லாம் துப்புரவு செஞ்சு மூடி வச்சிட்டு மீண்டும் வந்து தொழுது சுபகு தொழுது முடிய புள்ளகத்தும் பிள்ளையுடைய வேலை, கணவன்ட வேலை, வீட்டு வேலை, உடுப்பு கழுகுற வேலை, இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடியக்குள்ள 7-8 மணி ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கண்ணை தூங்கினா 10 மணிக்கு மீண்டும் பெண்களுக்கு பயான முடிச்சிட்டு வீட்டை போனா லோகருக்கு பிறகு கறி இருக்கும், கறியாக்கணும். அசராயிரும். அசராயினா இஃப்தாருக்குரிய ஏற்பாடு செய்யணும். இந்த எல்லா ஏற்பாடையும் செஞ்சு சுப்ரா விரிச்சு நோன்பு துறக்கிற எல்லா ஏற்பாடையும் செஞ்சு பாங்கு செல்லக்குள்ள ஓடி ஓடி நின்று கொண்டு 3 ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுக்கு நோன்பு துறந்து நாம பள்ளிக்கு வந்துடுவோம். நாம சாப்பிட்டு அவ்வளவுத்தையும் துப்புரவாக்கி எல்லாத்தையும் செஞ்சு அவங்க மகரிப் தொழுது போட்டு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கக்குள்ள தொழுதுட்டு வந்தவர் டீ கேட்பார். டீ ஊற்றி கொடுத்து பிள்ளைய கவனிச்சு கணவனை கவனிச்சு வீடு வாசலை கூட்டி துப்புரவாக்கி குசினி எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி 8 மணிக்கு பள்ளி வாசலுக்கு வந்தா 10 மணி 10:30 ஊட்ட போய் திருப்பி சோறு கறி வச்சு திருப்பி படுக்கையை ரெடியாக்கி கணவனை பார்த்து பிள்ளைய பார்த்து எல்லாம் செஞ்சு கணவனெல்லாம் படுத்து பிள்ளையெல்லாம் படுத்ததுக்கு பிறகு 12 மணிக்கு மனைவிமார்கள் பெண்கள் தூங்கி 2 மணிக்கு ஒளிம்பி ஓடிக்கு வாராங்க. கியாமுல்லையில் 3:30க்கு திரும்பி ஓடி போறாங்க. எங்க கரைசூட வைக்கிறதுக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தியாகம்! இந்த பெண்களுடைய தியாகம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் எதற்காக? இந்த பள்ளியில் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள், உலமாக்கள், ஹாஃபிஸ்மார்கள், காரிமார்கள், சின்ன பிள்ளைகள், பெரியாக்கள், மூத்தவங்க, இருந்து தொலையலா நின்று தொலையலா கஷ்டமான சந்தர்ப்பத்தில் எல்லாரும் நிற்கும். எதற்காக? யாருக்காக? அல்லாஹ். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணுமே என்ற அவன் பொருத்தத்துக்காக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிலாக வல் ஜன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் தேவையா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கம் தேவையா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையுடைய இலட்சியம் இதான், நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கு இதான், நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சொர்க்கமும். அது திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூழல்ல நாம எம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரமலானை நாம் சரியான முறையிலே விடை கொடுத்து அனுப்பலாம். ஆகவே கொஞ்சம் யோசிப்போம், இந்த ரமலான் எப்படி கழிஞ்சு கொண்டு போகின்றது? இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா என்று தெரியாது. எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டதா? இந்த ரமலானுடைய முக்கியமான நோக்கமே நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. தாகமாக இருக்கிறது, பசியாக இருக்கிறது, அனைத்தையும் கட்டுப்படுத்துறோம். ஆகவே மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆத்மீக பயிற்சி தான் இந்த நோன்புடைய பயிற்சி. நஃப்ஸை கட்டுப்படுத்துறோமா அல்லது நஃப்ஸை அலைய விட்டிக்கவா?
பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிற மக்கள் கூடையா, பள்ளிவாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கூடையா? பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் கூடையா, பஜார்ல இருக்கக்கூடிய பெண்கள் கூடையா? கொஞ்சம் யோசிப்போமே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகலெல்லாம் நோன்பு நோற்று பசியையும் தாகத்தையும் ஆசையையும் கட்டுப்படுத்தி நோன்பு திறந்த உடனே அந்த நப்ச அப்படியே ரோட்டு வழியமே ஓட்டிக்கும். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதே நப்ச கட்டுப்படுத்துறதுக்கு. ஆனால் இன்று நாம நப்ச கட்டுப்படுத்தி இருக்கிறோமா என்று சிந்திக்கணும். நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அமல் தான் இந்த நோன்பு. நப்ச கட்டுப்படுத்தலண்டா என்ன நடக்கு தெரியுமா? நரகத்தின் திறப்பு விழாவுக்கு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையுடைய நாளையிலே நரகம் திறந்து வைக்கப்படும். நரகத்துடைய திறப்பு விழா நடக்கும். அந்த திறப்பு விழாவுக்காக வேண்டி 3 சிறப்பு விருந்தினர் அழைக்கப்படுவார். முதலாம் அவர் யார் தெரியுமா? நல்ல இபாதத் தியாகம் செய்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்தார். மக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், என்ன தியாகம், எவ்வளோ ஆசையுடன் ஆர்வத்துடன் தியாகம் செய்கிறாரே என்று மக்கள் புகழ்ந்தார்கள். இந்த தியாகி மறுமையுடைய நாளையில் நரகத்தில் முதலாவதாக நுழைவார். ஏன் தெரியுமா? தியாகம் கூடிச்சு, அமல் இபாதத் கூடிச்சு. ஆனால் இவர் நப்ச கட்டுப்படுத்தல. மக்கள் என்ன புகழணும், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற அந்த நினைப்பு, அந்த எண்ணம், அந்த சிந்தனை இவர்கிட்ட வளர்ந்துச்சு. இவர் தியாகம் கூட 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 இவர் நப்ச கட்டுப்படுத்தல. அதனால எவ்வளவுதான் தியாகம் செஞ்சாலும் இந்த நப்சை கட்டுப்படுத்தாத இந்த மனிதர் நரகத்தை திறப்பதற்கு முதலாவதாக அவர்தான் நுழைவார். இரண்டாவதாக ஒரு மனிதர், அவர் யாரு தெரியுமா? அழகான முறையிலே குர்ஆனை ஓதுகிறார். மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் நின்று ஓதுகிறார்கள், தொழுகின்றார்கள். காரி, மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் அழகான கிராத்தே. ஆனால் இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஓதுவதை கொண்டு மக்கள் எல்லாம் என்ன நல்ல காரி என்று சொல்லணும், அழகாக ஓதுறாங்க என்று மக்கள் சொல்லணும், அழகாக ஓதுகிறார்கள் என்று மக்கள் சொல்ல வேண்டும். இந்த நோக்கத்துக்காக வேண்டி ஓதுகிறார். இவருடைய திறமை கூடுது, இவருடைய குர்ஆன் கூடுது. ஆனால் நப்ச கட்டுப்படுத்தல. மக்கள் என்ன புகழணும் என்று முகஸ்துதிக்காக வேண்டி இபாதத் செய்தார். நரகத்தை திறப்பதற்காக இரண்டாம் ஆளாக இவர்தான் அங்கே நுழைவார். மூன்றாம் ஒரு மனிதர், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்தார். அவர் அதிகமாக சதக்கா செய்கிறார், அதிகமாக சதக்கா செய்கிறார், தான தர்மம் செய்கிறார். மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, சுபஹானல்லாஹ், என்ன பாக்கியம், இவர் சதக்கா செஞ்சு செஞ்சு நரகத்தை தன்னை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறாரே என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இவர் கொடுக்கக்குள்ள இவர நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் என்னை கொடைவள்ளல் என்று சொல்லணும் என்ற முகஸ்துதிக்காக, பெருமைக்காக வேண்டி கொடுக்கிறார். சதக்கா கூடிச்சு, ஆனால் நப்சை கட்டுப்படுத்தவில்லை. இவரும் நரகத்தை திறப்பதற்காக மூன்றாமவராக அங்கே ரிபேன் வெட்டுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 விடயத்தையும் நாம் யோசிக்கும் பொழுது என்ன அங்கே நமக்கு தெளிவாகிறது என்றால், நப்ச கட்டுப்படுத்தணும். நப்சு சொல்லும், அங்க போ, இஞ்ச போ, அப்படி செய்வோம், அதை செய்வோம், பள்ளியை விட்டு போவோம், பீச்சுக்கு போவோம், ரோட்டுக்கு போவோம், கடைக்கு போவோம், ஒரு உடுப்பு இல்லை 2 உடுப்பு 3 உடுப்பு வாங்குவோம். நப்சு செல்லும். நப்சோட வேலை, அதனுடைய வேலை என்ன தெரியுமா? அது இன்னொரு விடயத்தை தூண்டி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நாடுகிறான், நாம் இதை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நோன்பின் காரணமாக, இந்த நோன்பை வைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அவனுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆகப்பெரிய இதுதானே நோக்கம். இப்ப நாம யோசிப்போமே, என்ற பாவத்துக்கு நான் தௌபா செஞ்சிட்டேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வயது போன ஒருவர் வந்தார்.
ஒரு வயது போன ஒருவர் வந்தார். எந்த அளவு வயது போயிருக்கிறது என்றால் அவருடைய கண்ணுடைய இமையெல்லாம் நரைத்து போய்விட்டது. கண்ணுடைய இமையெல்லாம் நரைத்து அவரால் நிற்க முடியவில்லை. கூனுண்டு ஒரு கையிலே ஒரு குச்சை பிடித்து கொண்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் செய்யாத பாவமே இல்லை, எல்லா பாவமும் நான் செய்திருக்கின்றேன், எனக்கு மன்னிப்பு இருக்கின்றதா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த மண்ணுடைய துணிக்கை அளவு பாவம் செஞ்சு, இந்த மண்ணுடைய கடற்கரை மண், பாலைவனத்திலே இருக்கக்கூடிய மண், வயல்ல இருக்கக்கூடிய மண், இந்த மண்ணுடைய துணிக்கை அளவு பாவம் செஞ்சு பிறகு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை, ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று நீ சொன்னால் அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்ற இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த வந்தவர் அல்லாஹு அக்பர் என்று கத்த ஆரம்பித்தார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எங்களை விட்டும் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று விட்டார். அவர் அந்த அல்லாஹு அக்பர் என்ற ஆச்சரியத்தினால் அந்த கத்திய சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது, எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. ஏன் காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய மக்ஃபிரத் விசாலமானது. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபினா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை விட உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது, உன்னுடைய மக்ஃபிரத் விசாலமானது, எங்களுடைய அமலால சொர்க்கம் நுழைய முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய அன்பு தேவை, உன்னுடைய பொருத்தம் தேவை. நம்முடைய கியாமுல் லைல், நம்முடைய இஅ்திகாஃப், நம்முடைய தராவீஹ், நம்முடைய நோன்பு, இதன் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அமலை கொண்டும் நான் சொர்க்கம் நுழைய முடியாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. இன்று யாரையோ பொருத்தம் கிடைக்கணும் என்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். தன்னுடைய கணவனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், தன்னுடைய மனைவியுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், ஊர் மக்களுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், தலைவருடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ தந்திரம், எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் என்பது இருக்குதானே, இந்த ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ரமலான் நமது வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒரு முத்து. உதாரணமாக இன்று ரமலான் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது எமது சமூகத்திலே என்றால், ஒருத்தன் கடலுக்கு செல்கிறான் முத்தெடுப்பதற்காக, கடலுக்கு செல்கிறான், தன்னுடைய மூச்சை அப்படியே தம் பிடித்து கொண்டு உயிரை தியாகம் வைத்து கடலுக்குள் செல்கிறான் முத்தெடுப்பதற்காக. அங்கே போய் அவன் முத்தெடுக்காமல் சிப்பியை பொறுக்கி கொண்டிருக்கிறான். ஏன் என்று கேட்டால், மீன் தொட்டியிலே போடுவதற்கு. இன்னொருத்தன் மாணிக்கம் எடுப்பதற்காக சுரங்கம் தோண்டுகிறான். அந்த சுரங்கத்துக்கு தோண்டி சென்றவன் அங்கே மாணிக்கம் எடுக்காமல் சிறிய சிறிய கற்களை புரக்கி கொண்டிருக்கிறான். ஏன் என்று கேட்டால், குளித்து விட்டு முதுகு தேய்ப்பதற்காக. இவனை நாம் புத்திசாலி என்று சொல்வோமா? இதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் வந்தது ஒரு முத்து. ஆனால் இன்று நாம் அதை எடுக்காமல் இன்று சிப்பியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் வந்தது ஒரு மாணிக்கம், ஒரு பெருமதியானது. ஆனால் அந்த மாணிக்கத்தை விட்டுவிட்டு இன்று நாம் சாதாரணமான கற்களை புரக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்று சமூகத்தின் நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தால், கடைசி 10 வந்தால், சஹாபாக்கள் எப்படி அமல் இபாதத்திலே பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள், பெண்கள் எவ்வளவு ஆசையுடன் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, ரமலான் வராமல் இருந்தால் நல்லமே என்று தோன்றக்கூடிய அளவு இன்று சமூகத்தின் செயற்பாடு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமலான் எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு முத்து, எவ்வளவு மாணிக்கம், ஒரு பொக்கிஷம். இந்த ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைப்பது என்பது அவன் சொர்க்கம் நுழைவதற்கு காரணம்.
அப்படியான இந்த ரமலான் கிடைத்தும் மனிதர்கள் இன்று அதை அலட்சியப்படுத்துவது, இன்று சாதாரணமாக அதை பொடுபோக்காக அந்த ரமலானை வீணாக்குவதை பார்க்கும் பொழுது, ரமலான் இல்லைண்டா 10 மணிக்கு எல்லாரும் ஊட்ட தூக்கம், உம்மாவும் தூக்கம், கணவரும் தூக்கம், பிள்ளையும் தூக்கம், சுபவுக்கு பள்ளிக்கு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப ராவு விடிய விடிய ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் பாதையில, ரோட்டுல, கடைகள்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று தொழணும் இல்லாட்டி தூங்கணும். ஒன்று கியாமுல் லைல் தொழணும் இல்லாட்டி வீட்டை தூங்கணும். இது ரோட்ல உட்கார்ந்து கொண்டு 10 பேர் 15 பேர் சேர்ந்து கொண்டு சும்மா கதைச்சு கொண்டு, புகைத்தல் பாவிச்சு கொண்டு, பிளைண்டி அடிச்சு கொண்டு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிரும். அல்லாஹ்வுடைய கோபம் சில வேளை இறங்குவதற்கு காரணமாக ஆகிவிடும். ஆகவே நாம் மிக கவனமாக இந்த ரமலானை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு முந்திய காலங்களிலே சென்ற ரமலானை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ் மனிதன் என்று பெண்களால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை. அதற்கு பிறகு கொரோனா, அதற்கு பிறகு ஜஹ்ரானுடைய பிரச்சினை, இப்படி என்று எமது ரமலான் எல்லாம் அரைகுறையாகத்தான் சென்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலான் அல்லாஹ் எமக்கு பூர்த்தியாக தரப்போகின்றான். ஆனால் இதனுடைய பலனை, இதனுடைய பாக்கியத்தை இன்று சமூகம் விளங்காமல் இருப்பதை பார்க்கும் பொழுது மனம் வருந்துகிறது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த ரமலான் வராமல் இருந்திருக்கலாமே. சாதாரணமாக மக்கள் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுது அமளி பாதை செஞ்சு போய், இன்று சுபகிலிருந்து பயான், காலையில பயான், லொஹருக்கு பிறகு பயான், மகரிப்புக்கு பிறகு பயான், இஷாக்கு பிறகு பயான், அன்று நடிச்சாம 12 மணிக்கு ஒரு பள்ளியில பயான் போகுது. இவ்வளவு பயான் போயும் சமூகத்தில் என்ன மாற்றம்? நம்முடைய உள்ளத்தில் என்ன மாற்றம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே குர்ஆனை துறங்க. குர்ஆன் இறங்கிய மாதம் 1000 மாதங்களை விட சிறந்த 83 வருடம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதத்திலே குர்ஆனை ஓதுவோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் குர்ஆன் இறங்கியது. அந்த இரவிலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம், அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம். நஃப்ஸை கட்டுப்படுத்துவோம், கொஞ்ச நேரம் தியாகம் செய்வோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத் செய்வான். தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட அழுங்க. தனிமையில உட்கார்ந்து ஒரு தூணை பிடிச்சிக்கி, யா அல்லாஹ், ஒரு சின்ன புள்ள உம்மா கிட்ட பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நீங்க தந்தாத்தான் நான் செய்வேன், நான் தந்தாத்தான் நான் என்ற அழுகையை நிப்பாட்டுவேன் என்று பிள்ளைகள் கத்துவதை போல அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீதான் மன்னிக்கணும், உன்னை விட்டா வேற யார் இல்ல, நீ மன்னி யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் கண்ணீர் வடிக்கணும். தனிமையில உட்காருங்க, வெளிச்சத்தை குறைச்சி முஹாசபா செய்யுங்க. ஹாசிபு அன்ஃபுசக்கும், எம்மை நாமேனே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். தராவிக்கு வரக்கொல கதவை பூட்டினோம், நாம தான் பூட்டின, துறப்பு கையிலறிக்கி வெறும் பொழுது என்ன செய்யறேன் தெரியுமா? அந்த கதவை மீண்டும் திறந்து பார்க்கும், சரியாத்தான் பூட்டினா, நான் தான் பூட்டினேன், நான் தான் பூட்டி விட்டு கையில சாவி இருக்கி மீண்டும் திறந்து பார்க்கும், சரியாத்தான் பூட்டி இருக்கனாண்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம கொஞ்சம் யோசிப்போம், என்ற வாழ்க்கை சரியாத்தான் போகுதா? அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய அளவு என்ற வாழ்க்கை போகுதா? ரமலானுக்கு முன்னால இருந்த காலத்துக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? முன்னொரு காலம் இருந்துச்சு, ரமலான் வரப்போகுதுண்டா வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு துப்புரவாக்கி வீட்டுக்குள்ள இருக்கிற டிவி எடுத்து பொட்டி கட்டி வச்சிருவாங்க. இப்ப அது அப்படித்தான் இருக்கு. இன்று படம், நாடகம், சினிமா, டிக்டாக், ஃபேஸ்புக், அனாச்சாரங்கள் இன்று சமூகத்தில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களிடத்திலும், பெண் பிள்ளைகளிடத்திலும், யுவதிகளிடத்திலும் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த பிள்ளைகளுக்கு நல்லது செல்லத்துக்கு யாரும் இல்லையா? இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா என்று யோசிக்கக்கூடிய அளவு இன்று சமூகத்தின் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது சமூகம், நமது பிள்ளைகள், நமது வாலிபர்கள், இவர்களுக்கு நல்லது செல்ல வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது.
ஆகவே எதிர்வரக்கூடிய ரமலான் உயிரோடு வாழ்வோமா என்று தெரியாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். இருக்கக்கூடிய நாளை ஹுஸ்னுல் ஹாத்திமா என்றால் என்ன தெரியுமா? கடைசி சந்தர்ப்பம் நல்லதாக முடிய வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லா வாழ்றார், ஆனா கடைசி சந்தர்ப்பத்தில் அவர் ஏதாவது தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் அவருடைய முழு வாழ்க்கையையும் சைபரால பெருக்க வேண்டியதுதான். இதனால்தான் நபி அவர்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தருவாயாக என்று கேட்பார்கள். எப்படியும் வாழலாம், ஆனால் நல்ல மௌத் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அந்த சொர்க்கத்தையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அன்பானவனே, இரக்கமுள்ளவனே, சுத்தமானவனே, தூய்மையானவனே, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை தாயா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்காக இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பாயாக, பெருமையை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் மீது நீ கோபப்பட்டு விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தின் மூலமாக யா அல்லாஹ் எங்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நீ அன்பானவன் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். 100 கொலை செஞ்ச மனிதனை நீ மன்னிச்சாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கெல்லாம் அவ்வளவு பெரிய தவறு செய்யவில்லை யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. நப்சை அலைய விட்டவர்களுடைய கூட்டத்திலே எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். மனோ இச்சையை பின்பற்றின கூட்டத்திலே எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக எங்களை நீ மாற்றுவாயாக. எங்களுடைய வாலிபர்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெண் பிள்ளைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் ஒளிமயமான கண்குளிர்ச்சியான யா அல்லாஹ் சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. ஹராத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இருக்கக்கூடிய ரமலான்ல ஆரோக்கியத்தோட நல்ல அமல் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நல்ல மௌத்த தாயா அல்லாஹ், நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சுஜூதில் இருக்கக்குள்ள, நோன்பாளியாக இருக்கும் பொழுது, ருக்குவில் இருக்கும் பொழுது, குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது, தஹஜ்ஜத் தொழுகையில யா அல்லாஹ் நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தின் மூலமாக எங்களை தண்டிச்சு விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நரக நெருப்பு மிகவும் பயங்கரமானது, நாங்கள் தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். சின்ன நெருப்புக்கே தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். துடிச்சு பெய்த்துருவோம் யா அல்லாஹ், பதறி பெய்த்துருவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பு 3000 வருடம் மூட்டப்பட்ட நெருப்பு யா அல்லாஹ், மிக பயங்கரமான நெருப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தான் எங்களை மன்னிக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மன்னிக்கலண்டா எங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே இரக்கமுள்ளவனே, அன்பானவனே, யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் சிறந்ததாக ஆக்குவாயா. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் அந்த சீதேவிகள் எங்களுக்காக அவருடைய இரத்தத்தை அவருடைய வேர்வையாக சிந்தினார்கள் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளை கபூல் செய்வாயாக. அவர்களை சந்தோஷமாக வாழ வைப்பாயாக, மன நிறைவுடன் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல முடிவை கொடுத்துடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். சொர்க்கத்தின் காட்சியை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காட்டிவிடு யா அல்லாஹ். தாகத்தை உணர வைத்து விடாதையா அல்லாஹ், தாகத்தை உணர வைத்து விடாதையா அல்லாஹ். கபருடைய உஷ்ணத்தை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பூமிக்கு மேலே இவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். ஆனால் பூமிக்குள்ள எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும் யா அல்லாஹ். அங்கே எந்த வெளிச்சமும் இல்லையா அல்லாஹ், அங்கே எந்த காற்றும் இல்லையா அல்லாஹ், அங்கே நண்பர்கள் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் தனிமையின் வீடு யா அல்லாஹ், பயமாக இருக்கிறது யா அல்லாஹ். புழு பூச்சிகள் நிறைந்த வீடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அசௌகரியமாக இருக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் எங்களுடைய கபரை விசாலமாக்கிது யா அல்லாஹ். அன்பாளவனே, இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செய்வாயாக. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களுடைய கவலைகளையும் நீக்கி விடுவாயாக, கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகளை நீக்கி விடுவாயாக, கடன்களை நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அனைவர்களும் குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லில்லாஹும்ம வஸல்லிம்
على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.